அவன் நம்மள ஏதாவது பண்ணிட போறான்டா. அவெல்லாம் ஒரு ஆளு. பயந்தே போயிட்டான்டா அவன். நான் பசியோட இருக்கமா, காலையில சாப்பாடு போடுமா? புரியுதா? ஏய், ஏன் அப்செட்டா இருக்க? என்ன ஆச்சு? ஏய், ஏன் அழுவுற? ப்ளீஸ் சொல்லு திவ்யா. என்ன இது? அண்ணனோடது. இது ஏன் உனக்கு? அவர் வெச்சிக்க சொல்லி தந்தாரு, அதனால தான். நீ போய் சொல்ற, என்ன நல்லா ஏமாத்துற. நீ ஏதோ தப்பான வேலை செய்யறன்னு என் மனசுக்கு படுது. இவ்வளவு பணம், ஆஸ்தி, இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையை சொல்லு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உண்மையை சொல்லு. நீ சொல்லியே ஆகணும். திவ்யா, எம்எல்ஏ கிட்ட இருக்கோம்ல, பயம் இல்லம்மா, மரியாதை. சொல்லுடா மாப்ள, சொல்லுடா. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அழுகிறத நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஆமா, நாங்க எம்எல்ஏவோட கையாளுங்க தான். அவர் கூட இருக்கும்போது எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு கன் கொடுத்து வச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க 3 பேரும் சாவர வரலும் ஜெயில தான் இருந்திருக்கணும். புரிஞ்சிக்க திவ்யா, அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க அவ்வளவுதான். என்ன நம்புறல்ல? நாங்க எந்த தப்பான வழிக்கும் போகல திவ்யா. ப்ளீஸ் என்ன நம்பு. நம்புறேன், ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்க அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நீயே லூசுத்தனமா யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. போய் சாப்பாடு எடுத்து வை. சரி, எடுத்து வைக்கிறேன். ஐயோ மாப்ள, என்னடா? திவ்யா என்ன ரொம்ப நம்புறா. என்ன நம்பி வந்துட்டா. அவகிட்ட போய் பொய்ய சொல்லிட்டேனே. பேசாம எல்லாத்தையும் விட்டுடலாமாப்ல. இந்த கண்ணை நான் தான் ஆசைப்பட்டு எடுத்தேன். விட்டா நான் தான் விடணும். நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் வேணா விட்டுறலாம். என்னண்ணே? ஏய், நீங்கெல்லாம் என்னோட பசங்கடா. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எடுத்துக்கங்கடா, யோசிக்காதீங்க. நாங்களே கேட்கணும்னு இருந்தோண்ணே, நீங்களே. டேய், உங்களுக்கு இன்னும் என்ன தேவைடா? நான் கொடுக்குறேன்டா. உங்களுக்கு இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதுண்ணே, போதும். போதானே. விளையாட்டு பசங்க. ஒரு விஷயம், என்னடா? அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு சல்யூட்ரா. நீ அடங்கு. ஆமாண்டா மாப்ள, கேட்டு பாருடா. வாடா. என்னடா தயங்குற? சொல்லு, என்ன வேணும்? அண்ணே, சொல்லுடா. அது வந்து இங்க வா. அண்ணே, எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு சல்யூட்ண்ணே. அண்ணே, இன்னைக்கு மட்டும் சல்யூட் அடிச்சா பத்தாதுண்ணே. அவர் எங்களை பார்க்கும்போதெல்லாம் சல்யூட் அடிக்கணும். அப்படி அடிக்கலன்னா அப்படி ஒரு சல்யூட்டே வேணாண்ணா. ஐ லவ் யூ திவ்யா. எடு கைய. ஏய், நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா? நீ தூங்கும்போது பார்த்தா குழந்தை மாதிரி அழகா இருக்க. ஐஸ் வைக்காத, விடு. ப்ளீஸ் 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 திவ்யா. தள்ளி போ. என்ன வேணும் உனக்கு? கேட்கவா? நீ தான் எனக்கு வேணும். ஒத்த வாங்குவ. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐ ஐ சரி சரி. இந்தா, இதை உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். வாவ், மை ஃபேவரட் கலர். என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலா இருந்தா தான் வாங்கிட்டு வரணுமா? ஆஹா. சரி சரி, நீ இந்த புடவை கட்டிட்டு ரெடி ஆகு. அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அச்சோ,
அச்சோ, எனக்கு புடவை கட்ட தெரியாதே. என்னது தெரியாதா? அப்ப நான் கட்டி விடட்டா? வேணாம் வேணாம், நீ நல்ல மூட்ல இருக்க. உன் அவசரத்தை பார்த்தா வேலையை முடிச்சிட்டு என்ன கழட்டி விட்டுருவ, அப்படிதானே? சரிம்மா, நான் வெளியில இருக்கேன். சாரி முத்து, நான் சும்மா தான் கிண்டல் பண்ணேன். சீரியஸா எடுத்துக்கிட்டியா? சாரி. சிலையாய் நான் இருக்க கைகள் கொண்டு உருக்கி கோடா கழகு கண்ணில் என்னை பறித்தே கண்கள் கொண்டு கடத்தி கோடா என் சேலை நோனி அசைவினிலே உன்னை நான் அசைப்பேன். என் காதல் சொட்டும் தோலை ரசம் வழிய உன்னை நான் ரசிப்பேன். இது போதுமா, இன்னும் வேண்டுமா? மேக சிலையாய் நான் இருக்க கைகள் கொண்டு உருக்கி கோடா கழகு கண்ணில் என்னை பறித்தே கண்கள் கொண்டு கடத்தி கோடா. வனவாசம் வேண்டாமே, ஏ வாசம் உன்னை தூண்டுமே. உனக்காக காத்திருக்கும் கடங்காரி நானே. மெதுவா மெதுவா பேசிடு, உறவ தூண்டிடு. உறக்கம் உறக்கம் நீண்டிடும், கிடைத்திடும் புது சுகமே. இந்த காதலிலே தடை இருக்கும் காமத்தின் சதவீதம். இது போதுமா, இன்னும் வேண்டுமா? மேக சிலையாய் நான் இருக்க கைகள் கொண்டு உருக்கி கோடா கழகு கண்ணில் என்னை பறித்தே கண்கள் கொண்டு கடத்தி கோடா. அழகான உன் பார்வை தருவாயோ ஈ வீர்வு. உன நினைக்க உயிர் சிலிர்க்க தவம் கிடப்ப நானே. இமைகள் மெதுவாய் மூடிட, இதழும் இதழும் கூடிட, இதயம் இரண்டும் பேசிட கிடைத்திடும் புது சுகமே. இந்த காதலிலே தடை இருக்கும் காமத்தின் சதவீதம். இது போதுமா, இன்னும் வேண்டுமா? மேக சிலையாய் நான் இருக்க கைகள் கொண்டு உருக்கி கோடா கழகு கண்ணில் என்னை பறித்தே கண்கள் கொண்டு கடத்தி கோடா.
என் சேலை நுனி அசைவினிலே உன்னை நான் அசைப்பேன். என் காதல் சொட்டும் துளி ரசம் வழிய உன்னை நான் ரசிப்பேன். இது போதுமா இன்னும் வேண்டுமா? மேக சிலையாய் நான் இருக்க கைகள் கொண்டு உருக்கி கோடா கழகு கண்ணில் என்னை பறித்தே கண்கள் கொண்டு கடத்தி கோடா. அண்ணன் எப்போ வருவாரு? நாளைக்கு வந்துருவாரு. ஹாய் அங்கிள். ஓ ஹாய் பிரதாப், வாப்பா. நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன் அங்கிள். ஆமா டேட் எங்க? டாடி ஒரு முக்கியமான விஷயமா பாம்பே போயிருக்காரு. ஓகே. ஆமா, இது யாரு? இது மாயா, என்னோட ஃப்ரெண்ட். ஹாய் அங்கிள். முத்து, பிரதாப் நம்ம அண்ணனோட பையன். ஓ சாரி பாஸ், தெரியாம. ஏ கூல், இட்ஸ் ஓகே. நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆமா, அந்த பொண்ணு ஏன் வெளியில நிக்கிறா? முத்து, யாருப்பா அது? திவ்யாவா? ஆமாண்ணே. முத்து, உள்ள கூப்பிடுப்பா, இது உன் வீடு மாதிரி. திவ்யா, உள்ள வா. திவ்யா. இவர் நம்ம அண்ணனோட பையன். ஹாய். ஹாய். என்னம்மா, நல்லா இருக்கியா? முத்து உன்னை நல்லா பாத்துக்கிறானா? நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. அதான் அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அடட, இந்த நேரம் பார்த்து அண்ணன் மும்பை போயிருக்காரா? சரிண்ணே, அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன். ம், சரிப்பா. ஆ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ பாஸ். அப்போ நாங்கள் கிளம்புறோண்ணே. ம், முத்து. ஆ ம், வரோம். பிரதாப், அடுத்த வாட்டி நான் திவ்யாவை பார்க்கும்போது உன் பக்கத்துல தான் பார்க்கணும்.